தமிழுக்காகவே, தமிழ் புத்தகங்களை வைப்பதற்காகவே, தமிழிலே ஆராய்ச்சி பண்ணுவதற்காகவே 21ஆம் நூற்றாண்டிலே தொழில்நுட்பத்துக்கு மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல் தமிழும் வளர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட நூலகம் அது. இதை இந்த பல்கலைக்கழகத்து மாணவர்கள், அறிஞர்கள் மட்டுமல்லாமல் எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இந்த நூலகத்தை என்ன மாதிரி பயன்கள் பெறுவாங்க சொல்றேன். இந்த 21st செஞ்சுரி, அதாவது 21ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞான ரீதியாக நிறைய மாற்றங்கள் வருகின்றன. ஏஐ அப்படின்னு சொல்றாங்க, ரோபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாற்றங்களுக்கெல்லாம் ஏற்றாற்போல் தமிழும் வளர வேண்டும். தமிழிலும் அதற்கு தேவையான நூல்கள், சொற்கள், ஆராய்ச்சிகள் வர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட நூலகம். இந்த நூலகத்துடைய சிறப்பு என்ன சார்? நீங்க போய் நேரில் போய் பாருங்க. அதை இந்த ஊருக்கு உகந்த ஸ்டைலில், இந்த கலாச்சாரத்துக்கு உகந்த ஸ்டைலில், அதே வேளையில் நவீனமான முறையில் ஒரு பரந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறது. அதை நேரில் கண்டு உங்கள் தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு காமியுங்கள். எல்லோரும் வர வேண்டும். இது பொது நூலகம். இது ஒன்றும் தனிப்பட்ட நூலகமோ தனியார் நூலகமோ கிடையாது. ஒரு பல்கலைக்கழகத்துக்காக கொடுக்கப்பட்ட நூலகம். இது யார் வேண்டுமானாலும் வரலாம். அதில் உறுப்பினராகலாம். ரொம்ப சொப்பன தொகை தான், 150 ரூபா ஒரு ஆண்டுக்கு செலுத்தினால் அந்த லைப்ரரி மெம்பர் ஆகலாம். நூலகத்தில் மெம்பர் ஆகி அவர் பயன்படுத்த வேண்டும். நவீன வசதிகள் கூட உள்ள நூலகம் இது. கம்ப்யூட்டர் வசதி, இன்டர்நெட் எல்லாமே உண்டு. ஏசி ஹால், ரிசர்ச் மீட்டிங்ஸ் நடத்துறதுக்கு ஏசி ஹால்லாம் இருக்கு. அதனால் இதை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.